ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான குல்ஃபி ஐஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐஸ் அப்படின்னாலே பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் குல்ஃபி ஐஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான குல்ஃபி ஐஸ் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டுக்கோங்க. இன்றைக்கி குல்ஃபி ஐஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 லிட்ரு நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கொதித்து நல்லா திக்காகி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் ஒரு பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடயே நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்ருங்க. பால் நல்லா திக்காகி வரணும். இப்போ 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பால் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போது இந்த பாலை இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன டம்ளர் வீட்டிலே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இல்லை பவுல்லையோ எதுலையாவது நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா குல்ஃபி மோல்டுமே ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லா மூடியையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த குல்ஃபி மோல்டை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து இந்த குல்ஃபி மோல்டை எடுத்துக்கலாங்க. இப்போ பார்க்கும்போது நல்ல ஒரு ஐஸ் ஆகிடுச்சு. இது உடனே எடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா ஒரு வார்ம் வாட்டரை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து அந்த குல்ஃபி மோல்டை அது மேலே வச்சுருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பீஸை தான் எடுத்தீங்க அப்படின்னா செம்மையாக வருங்க. பாருங்களேன், அட்டகாசமாக குல்ஃபி ஐஸு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். அவ்வளோதாங்க, அருமையான குல்ஃபி ஐஸ் வீட்டிலே செம்மையாக ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாதுங்க. பால், ஜீனி இருந்தால் மட்டுமே போதுங்க. பசங்களுக்கு ஒரு சுவையான குல்ஃபி ஐஸ் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டேஸ்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.